இது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். கம்பெனியோட பேர் வந்து பிடெக் கண்ட்ரோல்ஸ். இது வந்து ஆன் பட்டன். ரெண்டு பட்டன் இருக்குது. இது வந்து ஆன் பட்டன். டோட்டல் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சின்ன பட்டன். இந்த சுவிட்சோட ஆப்ரேஷன் வந்து மூணு ஆப்ரேஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இது வந்து ஆஃபு. இது வந்து மேனுவல் போட்டால் மேனுவல் ஓடிட்டே இருக்கும். ஆஃப் அப்படின்னா ஓடாது. ஆட்டோமேட்டிக் ஃபுல் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃபு அதே எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ட்ரோலருக்கு தான் வந்து பவர் சப்ளை போகும். இது தான் வந்து இந்த ஸ்டார்டர். 1 HP மோட்டர், சம்பு மோட்டரோட 1 HP ஸ்டார்டர் இது. இந்த ஸ்டார்டர் கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் வந்து இந்த கண்ட்ரோலர். ஸ்டார்டர் ப்ளஸ் மோட்டார் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் வந்து இதிலிருந்து தான் இதுக்கு வந்து கனெக்ஷன் போகும். நெக்ஸ்ட் இதிலிருந்து தான் மோட்டரோட கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 HP ஸ்டார்டர். இது நார்மல். இதில் MCB இருக்கும். MCB அதுக்கிட்ட இது கெப்பாசிட்டர் 50 MFD அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த MCB வந்து கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இது வந்து ஆல்வேஸ் இது வந்து ஆனில் தான் இருக்கணும். இந்த மோடில் தான் இருக்கும் வாட்டர் கண்ட்ரோலர் இருந்தால். இல்லாட்டி உங்கள் மேனுவலில் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து ஓவர் ஹெட் டேங்க் சென்சார் ப்ளஸ் சம்ப் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சம்போட சென்சார். இது வந்து சம்பில் தண்ணி இருந்தால் ஆன் ஆகும், இல்லாட்டி ஆஃப் ஆகிடும். அதனோட இண்டிகேட்டர் எல்லாமே வந்து கண்ட்ரோலரில் இங்கே தெரியும் பாருங்கள். சம்போட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து ஓவர் ஹெட் டேங்கோட லெவல். இது வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெட் கலர் வரும். இந்த இண்டிகேட்டர் லாஸ்ட் இண்டிகேட்டர் ரெட் கலர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆன் ஆகிடும். இதில் வந்து பவர் இண்டிகேட்டர் இருக்குது. ட்ரை பம்ப் ஓடுது, மோட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆனால் மேலே தண்ணி போகலை அப்படின்னா ட்ரை பம்ப் வரும். ஹை வால்ட் லோ வால்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பவர் ஜாஸ்தி இருந்தாலும் கம்மி இருந்தாலும் அந்த இண்டிகேட்டர் வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து மோட்டர் ஆன் சிம்பிள். அதை விட்டால் மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்கோட சென்சர் இருக்குது. மற்றபடி இதெல்லாம் நார்மல் தான். மெயின் என்ன அப்படின்னா இது வந்து 1 HPயோட ஸ்டார்டர். ஒரு சில இடத்துல வந்து 1 HP 1.5 2.5 3 5 HP வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டிவைஸ் கூட மாறும். இதனோட கெப்பாசிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் வராது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.